ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் அப்பாச்சி தமிழில் ஹோப்ஃபுல்லாக சேஃபாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஸோ தமிழ்நாடு போலீஸோடைய பிடிப்பு வந்து யூடியூபர்ஸ் மேலே ரொம்ப ப்ரிசைஸாக டைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ பேக் டு பேக் நிறைய யூடியூபர்ஸ் மேலே ஃபைனு அரெஸ்ட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இர்ஃபான்ஸ் வியூ பிரதர் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டர் சென்னை போலீஸ் வந்து மோட்டார்ஸ் ஆக்ட் கீழே ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. அது வாங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருவோம். ஸோ யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபார் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இது ரைட் சைட் கார்னரில் என்னுடைய யூடியூப் பேஜோடைய ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னுடைய யூடியூப் பேஜ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ நீங்களும் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம் ஃபார் ரெகுலர் அப்டேட். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். ஸோ எஸ் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னாக்கா யூடியூபர் இர்ஃபான்ஸ் வியூ ஃபைண்ட் பை போலீஸ். சரிங்களா? ஸோ போலீஸ்னாக்கா இங்கே கிரேட்டர் பெருநகர் போக்குவரத்து காவல் சென்னை மாநகரத்தை சேர்ந்த காவல்துறையினர் யூடியூபர் இர்ஃபான்ஸ் வியூ ப்ரோ வந்து அவருடைய சுசுகி ஹயபுசா பைக்கில் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்பின் போயிருக்காரு. ஸோ அதில் அவங்க நோட்டீஸ் பண்ணது என்னன்னாக்கா அவர் வந்து ஒரு சில டிராஃபிக் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலன்ற மாதிரி. ஆக்சுவலாக இந்த பைக் அவுட் தான் கூட தெரியாது மேக்ஸிமம். மேபி அவர் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கலாம், இல்லை அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கலாம். சரிங்களா? அதை அவர் ஓட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ஓட்டி பார்த்துருக்கலாம். சரிங்களா? பட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அவர் ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் யூ குட் ஹவ் பீன் சேவன். ஸோ வாங்க இன்டெப்த்தாக இன் டீட்டெயில் என்னன்றது நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்க்குற ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் இர்ஃபான் ப்ரோ. அவருடைய டீட்டெயில் நம்ம போக போக பார்க்கலாம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டர் சென்னை போட்ட ஃபைனுடைய டீட்டெயில்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ₹500 சார்ஜ்டு ஃபார் டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் அண்ட் ₹1000 சார்ஜ்டு ஃபார் நாட் வேரிங் ஹெல்மெட். ஸோ இந்த ரெண்டு ஆக்ட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை போலீஸ் ஃபைன் போட்டிருக்காங்க கைஸ். ஸோ வாங்க இன்டெப்த்தாக பார்த்துடலாம் இர்ஃபான் வியூவோடைய பேக்ரவுண்ட் என்னன்ட்டு. ஸோ இதுதான் கைஸ் இர்ஃபான் வியூஸ் யூடியூபருடைய பேக்ரவுண்ட். ஸோ அவருடைய முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகமது இர்ஃபான். சரிங்களா? ஸோ தொழில் ரீதியாக இல்லை ப்ரொஃபஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து மெயினாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆக்டராக டெபியூ ஆயிருக்காரு. அண்ட் அவருடைய கீ அண்ட் ப்ரைமரி ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் இருக்காரு சின்ஸ் 2009. சரிங்களா? இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 ஜூன் 1993. சரிங்களா? சென்னையில் பிறந்திருக்காரு. அட் ப்ரெசென்ட் ஹீ இஸ் ரெசிடிங் அட் சூளைமேடு. சரிங்களா? ஸோ இவருடைய உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 183 சென்டிமீட்டர் கைஸ். அதே மாதிரி இவருடைய ஹாபிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவலிங் அண்ட் ஈட்டிங். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இர்ஃபான்ஸ் வியூடைய கீ வ்ளாகிங்காக கூட நீங்கள் நிறைய அளவு பார்த்துருக்கலாம். சரிங்களா? ஸோ இவருடைய டிகிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஹீ இஸ் அ பிகாம் கிராஜுவேட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இவர் பண்ண ஸ்கூலிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுமன் ஹிமாயத் இஸ்லாம் ஸ்கூல் சென்னையில் படிச்சிருக்காரு. அதே மாதிரி இவருடைய காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ பெவிலியன் காலேஜ் இன் சென்னை. ஸோ இது வரைக்கும் இர்ஃபான் ப்ரோ பற்றி யாருன்னா தெரியலனாக்கா இந்த டீட்டெயில் தான் அவரோட இது. ஸோ இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இவருடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இவருடைய ட்ரெண்ட் செட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் சோஷியல் மீடியா வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ வே ஆஃப் என்டர்டெய்னிங் மாத்திரம் இல்லை, இட்ஸ் அ வே ஆஃப் பீங் ப்ரொஃபஷனல் கூட. ஸோ சோஷியல் மீடியான்னு அப்படியே வந்துட்டீங்கன்னாக்கா இர்ஃபான் வியூஸ் ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இர்ஃபான்ஸ் வியூ என்ற இன்னொரு இன்ஸ்டாகிராம் பேஜில் கிட்டத்தட்ட 9.8 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யூடியூப் வந்து இவர் ஆரம்பிச்சது சின்ஸ் 2009லேருந்து இருக்கார் யூடியூப்பில். ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2445 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு கைஸ். சரிங்களா? ஸோ அதில் எல்லாமே இருக்கும். ஃபுட்டு, விளாகிங்கு, லைஃப் ஸ்டைல், பர்சனல் எக்ஸெட்ரா. அவருடைய வெட்டிங் கூட அதில் அப்லோட் பண்ணியிருந்தார் கைஸ். ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு யூடியூப்பில் கிட்டத்தட்ட 4.29 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஆக்சுவல் சோஷியல் மீடியா பேக்ரவுண்ட். ஓகே. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி மீடியா லைஃப். இவர் மீடியா லைஃப்பில் எப்படி பிரபலமானார்? ஸோ எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் விளாகர்னு சொல்லிட்டு. சின்ஸ் 2009 கேமிங் சேனலாக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து சினி இண்டஸ்ட்ரி வரைக்கும் இவருடைய பரிச்சயம் எல்லாருக்கும் உண்டு. ஸோ மீடியா லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2023 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டர் தளபதி விஜய் சாரோடைய லியோ மூவியில் இவர் டெபியூட் ஆகிருக்காரு. நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு கூட தெரியாது, பட் தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றின ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2022 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் விளாகர் என்ற வின்னர் அவார்டு கூட கொடுத்துருக்காங்க. இது வளர்ந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த யூடியூப் ஃபேம் அகெயின் பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் என்ற ஒரு கேட்டகரி
ஆஃப் பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் விளாகர்ன்ற இதுக்காக தான் இவருடைய நாமினேட் பண்ணி வின்னர் ஆயிருக்காரு. சரிங்களா? ஸோ இதுதான் கைஸ் இவருடைய ஆக்சுவல் மீடியா லைஃப். ஸோ இந்த இமேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்டர் சார் விஜய் சாருடைய கூட இருக்காரு. ஸோ டைரக்டர் சார் கூட இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் சார் கூடயும் இவர் புகைப்படம் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் இவர் மேலே போட்ட கேஸுக்கு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் எந்த வண்டி ஓட்டிட்டு இருந்தாரோ அதை பற்றின ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் கைஸ் அவர் யூஸ் பண்ண வெஹிக்கிள். பட் அவர் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் கிளே. இது நான் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக இந்த இமேஜை போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ப்ரொடக்ஷன் மோட்டார் சைக்கிளாக இருந்தது சின்ஸ் 2011 வரைக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட 13-15 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் பைக் ப்ரொடக்ஷனாக இது இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுசுகி ஹயாபூசான்ற அழைக்கப்படுகிற 3rd ஜென்ரேஷன் பைக். சரிங்களா? ஸோ வாங்க இதோடைய டீட்டெயில் ஸ்பெக்ஸ் என்னன்றது பார்த்துடலாம். ஸோ இதோடைய முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுசுகி ஹயாபூசா. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பானால் உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பைக் சின்ஸ் 1999லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உலகத்தை ஆழ்ந்து வந்திருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவாசாக்கி நிஞ்சா H2R வந்து சர்பாஸ் பண்ணிட்டு அவங்க 400 km/h வெஹிக்கிளை டிசைன் பண்ணி வேர்ல்டு நம்பர் 1 இருக்காங்க. ஸோ வாங்க இதோடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 15 lakhலேருந்து 20 to 22 lakhs வரைக்கும் வேரி ஆகும் கைஸ் பேஸ்ட் ஆன் தி ஆன் ரோட் ப்ரைஸ் அண்ட் டேக்ஸ் எக்ஸெட்ரா பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட் வைட்ஸ் கண்டிஷன். சரிங்களா? ஸோ இதோடைய மேக்ஸிமம் ஸ்பீட் ஆன் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா 299 to 312 km/h. சரிங்களா? அதிகபட்சம் 312. ஏன்னா உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் எல்லா சூப்பர் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 km/h மேலே ஸ்பீடு போகாது கைஸ். சரிங்களா? அது வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் கவாசாக்கி நிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலி இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம்ப்டுக்காக அவங்க வந்து 400+ km வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் 1343 சம்திங் சிசி இன்ஜின் கைஸ். இது ஆக்சுவலி எல்லாமே வந்து எக்ஸஸாக இருந்தால் கூட அதை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க நம்ம சிசி. சரிங்களா? ஸோ இது வந்து 1340 சிசி இன்ஜின் கைஸ். சரிங்களா? ஸோ மோர் தென் லிட்டர் கிளாஸ் பைக்குன்னு சொல்லலாம் இதை. சரிங்களா? ஸோ இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 266லேருந்து 268 kg வரைக்கும் போகக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் 4 சிலிண்டர் இன்லைன் 4 இன்ஜின் சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வந்து 4 சிலிண்டர் இருக்கக்கூடிய கம்பஷன் சேம்பர் எல்லாமே சேர்ந்து 4 சிலிண்டர் இன்ஜின் சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் பைக். ஸோ இது சீட் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 800லேருந்து 805 mm. ஸோ 5.5 feetக்கு மேலே இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக ஓட்டலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஷார்ட் ஃபுட்டாக இருக்கிறவங்களும் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி டிப்டோ பண்ண மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோடைய ஃபியூல் எக்கானமி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 1 லிட்டருக்கு பெட்ரோலுக்கு கிட்டத்தட்ட 15 km/h லிட்டர் டு 17.8 km வரைக்கும் கொடுக்கும் டிபெண்டிங் ஆன் தி ரைடர்ஸ் ரைடிங் கெப்பாசிட்டி அண்ட் டெக்னிக். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுசுகி ஹயாபூசாவுடைய பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ கிரேட்டர் சென்னை போலீஸ் இர்ஃபான் சிவ் ப்ரோ மேலே என்ன ஆக்ட் கீழே இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்றது வாங்க பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இன் சென்னையோடைய லோகோ கைஸ். ஸோ கிரேட்டர் சென்னை போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இர்ஃபான் சிவ் யூடியூபர் மேலே பார்த்தீங்கன்னாக்கா RTO ஆக்ட் ஆஃப் ரூல் 50 and 51 செக்ஷன் கீழே கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து ஒரு ஃபைன் கேட்டகரியில் தான் வரும், அரெஸ்ட் கேட்டகரியில் வராது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் வேரிங் ஆஃப் ஹெல்மெட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சேஃப்டி இஸ் அ ப்ரைமரி ஃபார் எவ்ரி ஒன். 2-wheeler ஆகட்டும், அதே மாதிரி 4-wheelerனாக்கா நீங்கள் சீட் பெல்ட் மேண்டேட்டரியாக போட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஸோ ஹெல்மெட் வேர் பண்ணலன்றதுக்காக ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஃபைன் வந்து எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூசேஜ் ஆஃப் டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட். அதாவது ஒரு பிளெயின் நம்பர் பிளேட் அந்த வண்டியில் இருந்திருக்கு கைஸ், அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ அஃபிஷியலாக இஷ்யூ பண்ண இந்த RTO நம்பர் பிளேட் என் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ரூவ்ட் அண்ட் ஆத்தரைஸ்டு பை எவ்ரி ஸ்டேட்ஸ் RTO டிபார்ட்மெண்ட் டு பி யூஸ்ட் இன் தி வெஹிக்கிள். சரிங்களா? ஸோ ஆன் ரோடில் யூஸ் பண்ணுற எல்லா வெஹிக்கிளும் இந்த நம்பர் பிளேட் கேட்டகரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதோடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரோமியம் பேஸ்ட் அசோக் சக்ரா சிம்பிள் இருக்கும், ஒரு ஹாலோகிராம் இருக்கும் இந்தியான்னு சொல்லிட்டு. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ரைட் கார்னரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு ஃபார் தி இந்தியா. அதே மாதிரி அந்த INDன்றது ஒரு கோடு இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கீழே யூனிக் லேசர் இச்டு சீரியல் நம்பர் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டினோட்ஸ் தி ஸ்டேட் விச் தி வெஹிக்கிள் இஸ் ரெஜிஸ்டர்ட். அதாவது எந்த ஸ்டேட்டில் இந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் ஆகிடுது அந்த TN இல்லை KA என்னவோ அது வந்து அங்கே ரெப்ரசென்ட் பண்ணும்.
ப்ளஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா TN01லேருந்து ஆரம்பிச்சு TN22 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சரௌண்டிங்கில் வரும். TN23 வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளூர் கேட்டகரியில் வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுனிக் ஆல்ஃபா நியூமரிக் காம்பினேஷன் கோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆல்கரிதம் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை போலீஸ் ஸ்கேனர் மெஷின் வச்சு இந்த நம்பர் பிளேட் மேலே அந்த லேசரை ஹிட் பண்ணாங்கன்னா அதுக்கான டீட்டெயில் அவங்க ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹைலி சென்சிட்டிவ் நம்பர் பிளேட்டை அவங்க டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நம்பர் பிளேட் வந்து எதுக்கு இன்னொரு செகண்டரியாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சூப்பர் பைக்ஸ் ஆகட்டும் அவங்க வந்து எக்ஸசிவ் ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் கேமரா மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேன் பண்ணி அந்தந்த ஸ்டேட் போலீஸ் வந்து அந்தந்த பைக்கர்ஸ் மேலே ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ எஸ் கைஸ், ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் வந்து மொத்தம் இர்ஃபான்ஸ் வியூ ஃபைண்ட் பை போலீஸோடைய என்டையர் சினாரியோ கைஸ். ஸோ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கும் என்ன ரீசனுக்காக அவர் மேலே வந்து ஃபைனை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வியர் ஹெல்மெட், வியர் சீட் பெல்ட், சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் ஸ்கிப்பிங் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. ஓகே, ஸோ பி அலர்ட் கைஸ். ஸோ சேஃப்டி மெஷர்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ நான் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு என்னுடைய சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் a great day கைஸ்.